சங்கீதம் 24:7 முதல் கடைசி வசனம் வரையும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தலை குனிந்த நாட்கள் போதும், அடைக்கப்பட்ட கதவுகள் நடுவில் வாழ்கிற வாழ்க்கை போதும். ஆகவே கர்த்தர் நம்மோடு உங்களோடு பேசுகிறார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே நீங்கள் உயருங்கள். உங்களை உயரக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. காரணம், மகிமின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அந்த மகிமின் ராஜா உட்பிரவேசித்து உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லாவித மேன்மைகளை உங்களுக்கு தருவார். நான் வாளாக்காமல் தலையாக்குவேன் என்கிற வாக்கின்படி கர்த்தர் உங்களை செய்வார். யார் அந்த மகிமின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ளவர் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. உன்னோடு இருக்கிறவர் பராக்கிரம் உள்ளவர், உனக்குள்ள பிரவேசிக்கிறவர் மகிமின் ராஜா. அவர் யுத்தத்தில் வல்லவர். உனக்கு எதிராக போராடுகிற எல்லா கிரிகளை அழித்து யுத்தம் செய்து தலையை நிமிர்த்தி திறந்த கதவுகளை வைக்கிறவர். ஆகவே வாசல்களே தலை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவரே, அவரே மகிமின் ராஜா. அவர் உட்பிரவேசிக்கும் போது மகிமையோடு விடுதலையோடு ஜெயத்தோடு வருகிறார். அந்த தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க தலையை நம்ம உயர்த்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கணும், வாழ்க்கையில் உயரணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.